ஹலோ நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்கலான்னா, ஏப்ரல் 1 முதல் நடைமுறைக்கு வர உள்ள முக்கியமான மாற்றங்கள், திட்டங்கள், விதிகள்லாம் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம மார்ச் 31க்குள்ள நீங்க பண்ணி முடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயமா பார்க்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா நாட்டு மக்கள் அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபுல்லா பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான அப்டேட்டுங்க. ஏப்ரல் 1 முதல் இந்த மாற்றம் வரப்போகுது. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி ஸ்கீம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஸ்கீம் கீழ தமிழ்நாட்டுல கர்ப்பிணி பெண்களுக்கு நிதியுதவி குடுக்குறாங்க. இதில் ஒரு சில மாற்றம் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் இந்த ஸ்கீம் கீழ யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ 5 தவணையில் நிதியுதவி கொடுக்குறாங்க. இதை 3 தவணையாக மாற்றியிருக்காங்க. இந்த மாற்றம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வர இருக்கு. இப்போ வரைக்கும் இந்த ஸ்கீமில் பதிவு பண்ணவங்களுக்கு பதிவு பண்ண உடனே 2000 பேங்க் அக்கௌண்ட்டில் போடுறாங்க. 4வது மாதத்தில் 2000 ரூபாய் 2வது தவணையாக போடுறாங்க. பிரசவம் முடிஞ்ச அப்புறமா 4000 ரூபாய் 3வது தவணையாகவும், தடுப்பூசி போடுறப்போ 4வது தவணையாக 4000 ரூபாயும், குழந்தைக்கு 9 மாதம் முடிஞ்ச அப்புறமா 5வது தவணையாக 2000 ரூபாய், ஆக மொத்தம் 12,000 ரூபாய் பேங்க் அக்கௌண்ட்டில் வர வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கர்ப்ப காலத்தில் இந்த உடல் திறனை மேம்படுத்துவதற்காக 2 வாட்டி பெட்டகம் கொடுக்குறாங்க. 2000 ரூபாய் மதிப்பிலான பெட்டகம் 2 வாட்டி கொடுக்குறாங்க. ஆக மொத்தம் 18,000 ரூபாய்க்கான நிதி உதவி கிடைக்குது. இந்த ரொக்கமாக 14,000 ரூபாய் இருக்கு பார்த்தீங்கன்னா, இதை 5 தவணைக்கு பதிலாக வெறும் 3 தவணையில் கொடுக்க போகிறாங்க. ஏப்ரல் 1க்கு அப்புறமா கர்ப்ப காலத்தின் அப்போ 4வது மாசத்துல 6,000 ரூபாயும், குழந்தை பிறந்து 4வது மாசத்துல 6,000 ரூபாயும், குழந்தை பிறந்து 9வது மாசத்துல 2,000 ரூபாய் உங்க பேங்க் அக்கௌண்ட்ல வரவு வைக்கப்படும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் மேலும் பாத்தீங்கன்னா இந்த 3வது 5வது மாதங்கள இருமுறை இந்த ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கப்படும் சொல்றாங்க. இந்த புதிய மாற்றங்கள் ஏப்ரல் 1 முதல் நடைமுறைப்படுத்தப்படும் தமிழ்நாடு அரசு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த விஷயம், நீங்க ஸ்டேட் பேங்கோடைய கிரெடிட் கார்டு யூஸ் பண்றீங்கன்னா இனிமேல் இந்த சலுகை உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அது என்ன சலுகைன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஸ்டேட் பேங்க்கில் நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணால் அதுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. அது ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் வழங்கப்படாது அப்படின்னு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கார்டுக்கு ஏப்ரல் 1 முதல் நடைமுறைக்கு வர இருக்கு. ஏப்ரல் 15க்கு அப்புறமா ஒரு சில கார்டுக்கு மட்டும் நடைமுறைப்படுத்த போகிறாங்க. அதுக்கப்புறம் இந்த புதிய வரி விதிப்பு விஷயமா ஒரு முக்கியமான அப்டேட்டுங்க. ஏப்ரல் 1, 2024 முதல் இந்த புதிய வரிமுறை பார்த்தீங்கன்னா இயல்பு நிலை வரி விதியாக மாறும் சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் வரி தாக்கல் செய்கிறப்போ நீங்கள் எந்த வரியை நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணாமல் போயிட்டீங்கன்னா புதிய வரிமுறையின் கீழே தானாகவே வரி செலுத்த வேண்டும் சொல்கிறாங்க. இந்த புதிய வரிமுறையின் கீழே 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய வருமானத்துக்கு வரி செலுத்த வேண்டாம். அதுக்கப்புறம் இந்த இபிஎஃப்ஓ விதியின் கீழே உங்களுக்கு முக்கியமான மாற்றம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒரு பிரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணுறீங்க, ஏதாவது ஜாப் மாறுறீங்கன்னா நீங்கள் பிஎஃப் பேலன்ஸ் மாற்ற சொல்லி ரெக்வஸ்ட்லாம் ரைஸ் பண்ண தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக இது நடக்கும். ஏப்ரல் 1, 2024 முதல் பார்த்தீங்கன்னா உங்கள் பழைய பிஎஃப் பேலன்ஸ்லாம் தானாகவே புதிய அக்கௌண்ட்டுக்கு மாற்றப்படும் சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்க, நீங்கள் ஜாப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறப்போ வேறு கம்பெனிக்கு போகிறீங்கன்னா உங்கள் பிஎஃப் பேலன்ஸ் மாற்ற கூறி ரெக்வஸ்ட்லாம் ரைஸ் பண்ண தேவையில்லை. இது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம் பண்ணி ஆகணும். நீங்கள் ஏற்கனவே ஒர்க் பண்ண கம்பெனியோடைய எக்ஸிட் டேட் நீங்கள் அப்டேட் பண்ணணும். எங்கே அப்டேட் பண்ணோம்னா யூஏஎன் அக்கௌண்ட்டில் அப்டேட் பண்ணணும். நீங்கள் ஏற்கனவே நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ அங்கேருந்து வெளியே வந்திருந்தீங்கன்னா அந்த கம்பெனியிலேருந்து எப்போ பிஎஃப் கண்ட்ரிபியூஷன் உங்களுக்கு ஸ்டாப் ஆச்சு அதுக்கான எக்ஸிட் டேட் யூஏஎன் அக்கௌண்ட்டில் நீங்கள் அப்டேட் பண்ணி ஆகணும். இதுக்கப்புறம் பேன் கார்டையும் ஆதாரையும் லிங்க் பண்ணலன்னா சீக்கிரமாக லிங்க் பண்ணிக்கோங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் அபராதம் செலுத்தி பேன் கார்டும் ஆதாரையும் லிங்க் பண்ணுற மாதிரி இருக்குது. இதுக்கான கால அவகாசம் மார்ச் 31, 2024 கூட முடிவடைய போகுது. இனியும் நீடிப்பாங்களா இல்லையான்னு தெரியல. சப்போஸ் நீடிக்காமல் போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் பேன் கார்டு ரத்தாயிரும். ஸோ இப்போ வரைக்கும் யாரெல்லாம் லிங்க் பண்ணாமல் இருக்கீங்களோ 1000 ரூபாய் அபராதம் செலுத்தி லிங்க் பண்ணிக்கோங்க. இது விஷயமா நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பேனும் ஆதாரம் 1000 ரூபாய் ஃபைன் பே பண்ணி எப்படி லிங்க் பண்ணணும்னு போட்டிருக்கேன். யாரெல்லாம் அந்த 1000 ரூபாய் ஃபைன் பே பண்ண தேவையில்லை, யாரெல்லாம் ஃபைன் பே பண்ணி ஆகணும் எல்லாமே தெளிவாக விளக்கி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் மேலே டைட்டிலில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். பார்த்து சீக்கிரமாக லிங்க் பண்ணிக்கோங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த என்பிஎஸ் திட்டத்தில் மாற்றம் பண்ணியிருக்காங்க. அது தேசிய ஓய்வூதிய திட்டம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு மாற்றம் பண்ணியிருக்காங்க. இனிமேல் என்பிஎஸ் திட்டத்தில் நீங்கள் லாகின் பண்ணி உள்ளே போனோம்னா ஏப்ரல் 1, 2024 அப்புறமா உங்களுக்கு 2 ஃபேக்டர் அத்தென்டிகேஷன் அங்கீகாரம் தேவைப்படும் சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கான பாஸ்வேர்டு என்டர் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வெரிஃபிகேஷன் வரும். அதுக்கப்புறம் தான் லாகின் செய்ய முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ என்பிஎஸ் சந்தாதாரர்களாம் உங்கள் ஆதார் சரிபார்ப்பு அப்புறம் மொபைல் நம்பரில் பெறப்பட்ட ஓடிபி மூலமாக லாகின் செய்ய வேண்டும்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஏப்ரல் 1 முதல் கொண்டு வர போகிறாங்க. அடுத்த விஷயம், வாகன ஓட்டிகளுக்கெல்லாம் ஒரு முக்கியமான அப்டேட்டுங்க. ஃபாஸ்டேக் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க.
கேஒய்சி மறக்காம அப்டேட் பண்ணுங்க. உங்க ஃபாஸ்டேக்ல கேஒய்சி அப்டேட் பண்ணாம இருந்தீங்கன்னா, ஏப்ரல் 1க்கு அப்புறம் உங்க ஃபாஸ்டேக் கேன்சல் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபாஸ்டேக்ல கேஒய்சி அப்டேட் பண்ணதுக்கான கடைசி காலம் மார்ச் 31 சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள அப்டேட் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த பேங்க்ல நீங்க ஃபாஸ்டேக் வாங்குனீங்களோ, அந்த பேங்க்ல நேராவோ இல்ல ஆன்லைன் மூலமா கேஒய்சி அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான கால அவகாசம் நீடிப்பாங்களா இல்லையான்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்த விஷயம் எம்எஸ்எம்இ நிறுவனங்களுக்கெல்லாம் வந்து ஒரு முக்கியமான அப்டேட்டுங்க. ஏப்ரல் 1 முதல்ல ஒரு புதிய விதிமுறைய வந்து கொண்டு வர போறாங்க. எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சர்வீஸ்லாம் நிறைய பெரிய கம்பெனி ஆகட்டும், சின்ன கம்பெனி ஆகட்டும், நிறைய பேருக்கு வந்து நிறைய ப்ராடக்ட்லாம் சப்ளை பண்றாங்க. நிறைய சர்வீஸ்லாம் வந்து குடுக்குறாங்க. ஸோ இதுக்காக பேமெண்ட் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து டிலே ஆகுதாம். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு ஒரு புதிய சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. 45 டேஸ்க்குள்ள பேமெண்ட் வந்து செலுத்தி ஆகணும்னு சொல்றாங்க. 45 டேஸ்க்கு மேல போச்சுன்னா அபராதம் செலுத்த வேண்டியிருக்கும். 3 மடங்கு பார்த்தீங்கன்னா அபராதம் செலுத்த வேண்டியிருக்கும். எம்எஸ்எம்இ சட்டம் வருமான வரி சட்டத்தின் கீழ் 43(b)(h) பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1 முதல் நடைமுறைப்படுத்த போறாங்க. ஸோ பெரிய நிறுவனங்கள்லாம் எம்எஸ்எம்இக்கு தர வேண்டிய பணம் எல்லாமே 15 நாட்களுக்குள்ள வழங்க வேண்டும் சொல்றாங்க. இதுவே ஒப்பந்தம் செய்திருந்தாங்கன்னா 45 நாட்களுக்குள்ள கொடுக்கணும்னு சொல்றாங்க. சப்போஸ் டிலே ஆச்சுன்னா அந்த தொகைக்கு வட்டியா கூட சேர்த்து 3 மடங்கு வட்டி செலுத்த வேண்டும் சொல்றாங்க. இப்ப இருக்க வட்டி பார்த்தீங்கன்னா 6.75 குடுக்குறாங்க. 6.75 வட்டியா கூட சேர்த்து 3 மடங்கு பார்த்தீங்கன்னா வட்டி செலுத்த வேண்டும்ட்டு ஆர்டர் பாஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல வந்து ஒரு 7 சுங்கச்சாவடிகள டோல் ஃபீஸ்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. அதன்படி வந்து அரியலூர், திருச்சி, வெள்ளூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், அதுக்கப்புறம் பரனூர், ஆத்தூர் இந்த சுங்கச்சாவடிகள்லாம் டோல் ஃபீ வந்து இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. மினிமம் வந்து ரூ. 5 மேக்ஸிமம் வந்து ரூ. 20 வரைக்கும் உயர்த்த போறாங்க. அது மட்டும் இல்லாம மாதாந்திர கட்டணமும் இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா மினிமம் ரூ. 100 ரூ. 400 வரைக்கும் உயர்த்த போறாங்க. அடுத்த விஷயம், நீங்க புதுசா கார், பைக் வாங்க பிளான் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான அப்டேட். ஏப்ரல் 1 முதல் பார்த்தீங்கன்னா பல நிறுவனங்கள் வந்து பல ஆட்டோமொபைல் நிறுவனங்கள்லாம் அவங்களுடைய உற்பத்தி விற்பனையில மாற்றம் பண்ண போறாங்க. என்னன்னா விலையை வந்து இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. நிறைய கார், பைக் நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க விலையில மாற்றம் கொண்டு வர போறாங்க. பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே ஒரு சில நிறுவனங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ண போறதா. ஒரு சில நிறுவனங்கள் இன்னும் அனௌன்ஸ் பண்ணாம இருக்காங்க. அடுத்த விஷயம், நம்ம மத்திய அரசு கார் நிறுவனங்களுக்கு ஒரு முக்கியமான உத்தரவு போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஏப்ரல் 1, 2025 முதல் அமலுக்கு வர இருக்கு. அதன்படி வந்து ஏப்ரல் 1, 2025 ஆண்டு முதல் உற்பத்தி செய்யப்படக்கூடிய எல்லா கார்லயும் ரியர் சீட் பெல்ட் அலாரம் வசதியை வந்து கண்டிப்பா வழங்க வேண்டும்ட்டு உத்தரவு போட்டிருக்காங்க. அதாவது இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் சீட் பெல்ட் போடலன்னா ஒரு அலாரம் அடிக்கும். இது வந்து இதுக்கப்புறம் ரியர் சீட்லேயும் வந்து கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. பேக் சைட் சீட்லேயும் நீங்கள் வந்து சீட் பெல்ட் போடாமல் இருந்தீங்கன்னா அலாரம் அடிக்கணும். ஸோ அந்த அறிவிப்பின்படி பார்த்தீங்கன்னா காரோடைய பின் இருக்கையில் அமர்ந்து பயணம் செய்பவர்கள்லாம் கண்டிப்பாக சீட் பெல்ட் அணிய வேண்டும். இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலன்னா மோட்டார் வாகன சட்டத்தின் கீழே ரூ. 1000 அபராதம் விதிக்கப்படும் சொல்கிறாங்க. இந்த புதிய நடைமுறையினால காரில் பயணம் செய்பவர்களாம் சேஃபாக பயணம் செய்யலாம். சப்போஸ் விபத்து எதனா ஏற்பட்டுச்சுன்னா படுகாயம், உயிரிழப்புலாம் தடுக்க நேரிடும். ஸோ மறக்காமல் சீட் பெல்ட் அணிஞ்சிட்டு போக சொல்கிறாங்க. ஸோ அடுத்த விஷயம் வந்து பேங்க் கஸ்டமர்ஸ்க்குலாம் ஒரு முக்கியமான அப்டேட்டுங்க. இந்த 2 பேங்க் வந்து லிங்க் பண்ண போகிறாங்க, மெர்ஜ் பண்ண போகிறாங்க. இது வந்து ஏப்ரல் 1 முதல் அமல்படுத்த போகிறாங்க. இதுக்கு வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அனுமதி கொடுத்துருக்காங்க. அது எந்த பேங்க்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபின்கேர் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் லிமிட்டடும், ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் லிமிட்டடும் இந்த 2 பேங்க்கும் பார்த்தீங்கன்னா இணைக்க போகிறாங்க. ஸோ ஏப்ரல் 1 முதல் ஃபின்கேர் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கோடைய எல்லா பிரான்ச்சும் ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் கிளைகளாக செயல்படும் சொல்கிறாங்க. ஸோ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மினிமம் பேலன்ஸ் விஷயமா ஒரு முக்கியமான அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஏப்ரல் 1 முதல் நம்மளுக்கு வர இருக்கு. ஸோ ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து 2 வருஷத்துக்கு மேலே டிரான்சாக்ஷனே பண்ணாமல் இருக்குன்னா அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் மினிமம் பேலன்ஸ்க்கான சார்ஜஸ் எதுவும் வசூலிக்கப்படக்கூடாதுன்னு உத்தரவு போட்டிருக்காங்க. ஆனால் இந்த இடைப்பட்ட 2 வருஷத்துக்குள்ள மினிமம் பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணலன்னா அதுக்கான அபராதம் வசூலிக்கப்படலாம் சொல்றாங்க. ஸோ 2 வருஷத்துக்கு மேல எந்த ஒரு பரிவர்த்தனையும் உங்க பேங்க் அக்கௌண்ட் நடக்கலைன்னா அதுக்கு மினிமம் பேலன்ஸ் வசூலிக்கப்படக்கூடாது. அந்த அக்கௌண்ட்டை பார்த்தீங்கன்னா இன்ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டும் சொல்கிறாங்க. சப்போஸ் வந்து ஒரு கல்வி உதவித்தொகைக்காகவோ இல்லை அரசு மானியத்துக்காகவோ அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னா அதை வந்து இன்ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட்டாக கருதப்படக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதாவது செயலற்ற கணக்குகளாக கருதக்கூடாது சொல்கிறாங்க. இந்த வகையான அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு மேலே எந்தவித பரிவர்த்தனையும் மேற்கொள்ளவில்லை என்றாலும்
அவை எல்லாமே ஆக்டிவ் அக்கவுண்ட்டா தான் கருத வேண்டும் சொல்றாங்க. செயல்ல தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் 0 பேலன்ஸ் அக்கவுண்ட்டா ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னா, அதுக்கு வந்து மினிமம் பேலன்ஸ்க்கான அபராதம்லாம் வசூலிக்கப்படக்கூடாது சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த புதிய விதியின்படி வந்து செயலற்ற கணக்குகளை வந்து மீண்டும் ஆக்டிவ் செய்ய வேண்டும்னா, அதுக்காக கட்டணம்லாம் எதுவும் வசூலிக்கப்படக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஸோ மேலும் வந்து 2 வருஷத்துக்கு மேல ஒரு அக்கவுண்ட் வந்து டிரான்சாக்ஷனே பண்ணாம பராமரிக்காம செயலிழந்து போயிருச்சுன்னா, அந்த அக்கவுண்ட் விஷயமா உரிமையாளர்களுக்கு எஸ்எம்எஸ், கடிதம் இல்ல மின்னஞ்சல் மூலமா தெரிவிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அப்பொழுதும் செயல்படாத கணக்கோடைய உரிமையாளர் பதிலளிக்காத பட்சத்துல கணக்க வைத்திருப்பவரை வந்து அறிமுகப்படுத்திய நபரை தொடர்பு கொள்ள வேண்டும்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த விதிமுறைலாம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1 வந்து நடைமுறைக்கு வர இருக்கு. ஸோ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு புதிய விதி வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்க பேங்க்லயோ என்பிஎஃப்சிலயோ கடன் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்க வந்து ரீபேமெண்ட் பண்றதுக்கு டிலே ஆச்சுனாலோ அதுக்கான அபராதம் விஷயமா ஒரு புதிய விதி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1 முதல் கொண்டு வர போறாங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள பேங்க்லயே ஆகட்டும், என்பிஎஃப்சிலயே ஆகட்டும் நீங்க கடன் வாங்கியிருந்தீங்கன்னா, அதுக்கான அமௌண்ட்ட வந்து நீங்க திருப்பி செலுத்த தவறுனீங்கன்னா, அபராதம் விதிப்பது விஷயமா புதிய விதிய வந்து கொண்டு வர போறாங்க. இந்த புதிய விதியின்படி பார்த்தீங்கன்னா, கடன் செலுத்த தவறியவர்களுக்கு கண்டபடி அபராதம்லாம் போட முடியாது. ஒரு குறிப்பிட்ட அபராதம் தான் போட முடியும். அதுக்கான கைடன்ஸ் வந்து டீட்டெயிலா வந்து பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்ன மாரி ரூல்ஸ் வந்து கொண்டு வர போறாங்கன்ட்டு. இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண தகவல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள், டவுட் எதனா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் கிளாரிஃபை பண்றேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.